2014 மே மாதம் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வீட்டில் சொல்கிறபடி வேலைக்கு போவோமா அல்லது நமக்கு பிடிச்ச வேலைக்கு போவோமா அல்லது நம்ம படித்த வேலைக்கு தேடுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் சொன்னபடியே கவர்மெண்ட் கோச்சிங் போயிட்டு அங்கே போய் எக்ஸாம் எழுதி பார்த்து வேலை எதுவுமே கிடைக்காம சரி நம்ம இனி படித்த வேலைக்காவது போகலாம் அப்படின்ட்டு பார்க்குறதுக்குள்ளே 2 வருஷம் ஓடியே போயிடுச்சு. இதில் என்ன கொடுமைனா ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி ஃபெயில்னா என்னன்னே தெரியாத என்ன எழுதின எல்லா எக்ஸாம்லேயுமே ஃபெயில் பண்ணி போட்டுட்டாங்க. இனி நமக்கு பிடிச்சதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் 2016 என்னோட டெய்லரிங் சேனல் ஜினி ஃபேஷன். ஸோ அதில் பேசிக்கான டெய்லரிங் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்ருந்தேன். அந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனலில் ஃபுல்லாகவுமே டெய்லரிங் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தேன். பேசிக் டெய்லரிங் கோர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டெய்லரிங் கோர்ஸ் இந்த 2 கோர்ஸுமே அந்த சேனலில் உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே கொடுத்துருக்குறேன். அந்த டைமில் தான் ஆரி எம்ப்ராய்டரிங்குமே ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருந்து அதையுமே ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஆரம்பித்த சேனல் தான் ஜினியாரி கிரியேட்டிவ்ஸ். இப்போ அந்த சேனலில் தான் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சேனலில் ஆரி ரிலேட்டடான நிறைய நெக் டிசைன், ஸ்லீவ் மாடல்ஸ், தென் ஆரிக்கான பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு. நம்மளோட சேனலில் கொடுத்த பேசிக் ஆரி கிளாஸஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸும் சொல்லி கொடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஆன்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு 2.5 வருஷமாக ஆன்லைன் கிளாஸஸும் நல்லபடியாக ஒரு 700+ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி ஃபுல் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி கிளாஸஸ் இப்போது நல்ல லெவலில் போயிட்டுருக்கு. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி அவங்களும் அவங்களோட பிஸ்னஸில் இன்றைக்கி நல்ல லெவலில் இருக்காங்க. வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதே நான் மறந்துட்டு என்னோடய ஸ்டோரியை சொல்லிகிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் இயர் ஹோம்பிரனர் அவார்ட் சீசன் 5 நடந்துச்சு. அதுக்கு அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகி இன்டர்வியூக்கு போயிருந்தோம். ஸோ இன்டர்வியூக்கு போயிருந்தப்போ நிறைய பேர் 2 தடவை 3 தடவை அப்ளை பண்ணவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதுலேயுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஹோம் ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்கு கீழே வின் பண்ண அவார்ட் தான் இந்த அவார்ட். படித்ததுக்கு வேலைக்கு போவோமா இல்லை வீட்டில் சொன்னபடி வேலைக்கு போவோமா அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணி லாஸ்ட் எதுவுமே செட் ஆகாமல் எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்ணுறப்ப எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரெகக்னிஷன் தான் இந்த ஹோம்பிரனர் அவார்ட். இந்த இயரும் ஹோம்பிரனர் அவார்டோட சீசன் 6 நாமினேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஆல்மோஸ்ட் 12 கேட்டகரி கிட்டே இருக்குது. நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன கேட்டகரி செட் ஆகுமோ அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான நாமினேஷன் லிங்க் உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் ப்ரோக்ராம் எப்படி நடந்துச்சு, இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, ப்ரோக்ராம் எப்படி நடந்துச்சு, இது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடி வரும்.